ஹலோ ஹலோ Sir, I'm not hear your voice, sir. இப்ப கேக்குதா? Yes, sir. Audible. எத்தனை பேர் இருக்கீங்கப்பா? Sir, 6 எத்தனை பேர். பேர்? சரி, ஓகே. நான் வந்து பசங்க 5 பேர் தான் சார் இருக்காங்க. ஓகே, நான் சொல்லிடுறேன், ஃபாஸ்டா சொல்லிடுறேன், பாத்துங்க. ஓகே சார். ஒண்ணுமே கேட்கல சார். யாருப்பா அது? இந்த ராகெல்லாம் போட்டீங்களே இளையராஜா கேட்கலா? சரி, கவனிங்க. இப்ப வந்துட்டு நம்ம டாஸ்க் டைம் கொடுத்துருக்கீங்கல்ல. ஹலோ ஹலோ கவனிங்கப்பா. சொல்லுங்க சார். கேக்குது சார். நான் நார்மலா பை ஐடி தான் கொடுத்து பண்ணுவோம். இப்ப என்ன பண்ணிக்கலாம், இப்ப ஸ்டார்டிங் டேட் வச்சு பண்ணணும். இப்ப பாரு, ஒவ்வொன்று தனித்தனியா பிரிஞ்சு போதா? ஹலோ, ஃபினிஷிங் டேட் வச்சு பார்க்கலாம். ப்ரையாரிட்டி, டாஸ்க் ப்ரையாரிட்டி, இல்லைன்னா பை காஸ்டிங், ஏதாவது காஸ்ட், ஏதாவது ரிசோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தா அதுவே எடுத்துக்கோது. ஹலோ, என்னாச்சு? ஓகே சார், ஓகே சார். நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா அவுட்லைன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்துட்டு சப் டாஸ்க் நேற்று ஒன்று போட்டு கொடுத்தால அதுக்கு அதாவது ஃபவுண்டேஷன்லேருந்து இதெல்லாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம்ல சார்? அதானே சார்? அதான், அதே தான். அதுக்கு வந்துட்டு இங்கே டோட்டல் சப் டோட்டல்ஸ் பார்க்கறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். சப் டாஸ்க்கு மட்டும், நார்மல் டாஸ்க்கு கிடையாது. ஹலோ, ஓகே சார். ஓகே சார், ஓகே சார். நெக்ஸ்ட் டேபிள் கண்ட்ரோல். இந்த டேபிள் கண்ட்ரோல் வந்துட்டு இங்கே இந்த என்னென்ன கண்ட்ரோல் பார்க்கணும், நம்ம ரைட் கிளிக் பண்ணி பார்த்தோம்ல, அதோட இதான் இங்கே இருக்கு. காஸ்ட், என்ட்ரி, ஹைப்பர் லிங்க், ஷெட்யூலிங், இது எல்லாத்தையும் பிரித்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து டாஸ்க் ரேண்டமாக தானே வந்திருக்கு உனக்கு. ஹலோ, ஆமாங்க சார். ஆமா சார். இப்போ வேறு கிரிட்டிக்கல் டாஸ்க் மட்டும் தனியாக காட்ட சொல்கிறேன். இங்கே ஒரு எல்லோ கலர் ஹைலைட் காட்டுதா? ஆமா சார். இல்லை, கம்ப்ளீட்டடான டாஸ்க் மட்டும் எனக்கு தனியாக தெரியணும். சொல்லுதா? ஆமா சார். இது ஹைலைட்னு சொல்றது உண்டு. இல்லை டேட் ரேஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு டேட் ரேஞ்சு நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளார என்னென்ன டாஸ்க் இருக்குங்கிறத நான் பார்க்கணும். அதாவது அக்டோபர் 20லேருந்து அக்டோபர் 29 என்ன டாஸ்க் ஹைலைட் பண்ண சொல்கிறேன். இப்போ ஹைலைட் இருக்கா? ஆமா சார். அடுத்தது இன்கம்ப்ளீட்டட் டாஸ்க் தனியாக எனக்கு வேணும், இன்னும் பெண்டிங் இருக்கிறது. இதே மாதிரி நம்ம ஹைலைட் பண்ணி பார்க்கலாம். ஆர் சம்மரி டாஸ்க் என்ன, எத்தனை டாஸ்க் கொடுத்துருக்கோங்கிறத பார்க்கணும்னா இதையும் பார்த்துக்கலாம். இது ஹைலைட்ங்கிறது நம்ம டேபிள்லேருந்து பார்க்கறது. இந்த நோ ஹைலைட்னு கொடுத்தீங்கன்னா நார்மலாக தெரியும். ஓகேயா? ஹலோ, ஓகே சார். நெக்ஸ்ட் ஃபில்டர். இப்போ குரூப்பாக தானே இருக்காரு, ஃபுல்லாக இருக்கா, எனக்கு கம்ப்ளீட்டாக இருக்கிறது மட்டும் தனியாக வேணும். இப்போ இன்கம்ப்ளீட்டட் ஃபுல்லாக தனியாக எடுத்துருச்சு. இல்லை கிரிட்டிக்கல் டாஸ்க்கை மட்டும் தனியாக குரூப் பண்ணி கொடுக்கணும். இது மாதிரி இதில் டேட் ரேஞ்ச், இந்த பர்டிகுலர் டேட்லேருந்து பர்டிகுலர் டேட் வரையில இப்போ என்ன செய்யறேன்னா 20th அக்டோபருக்குள்ளார 31 அக்டோபருக்குள்ளார என்னென்ன டாஸ்க் இருக்குன்னு காட்ட சொல்றேன். காட்டுதா? ஹலோ, ஆமா சார். மற்றது மைல் ஸ்டோன்ஸ் மட்டும் தனியாக பிரித்து காட்ட சொல்றேன். இது மாதிரி ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். லேட் டாஸ்க்னா ஏதாவது ஒர்க் லேட்டாக இருக்கு, அது மட்டும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு. இது ஃபில்டருங்கிறது டாஸ்க்கை வந்து தனியாக ரிமூவ் பண்ணுறது. ஹலோ, ஓகே வியூனா சார். எல்லாத்தையும் தனித்தனியா பாத்துக்கலாமா சார்? அதானே சார்? ஆமாம்மா. இப்போ குரூப்பாக இருக்கிறது தனித்தனியாக பார்க்கறது. இல்லை எனக்கு குரூப்பிங் மட்டும் தனித்தனியாக, அதாவது ஃபில்டர் பண்ண வேண்டாம், குரூப்பாக பார்க்கணுன்னா அங்கே பாரு, கம்ப்ளீட்டடு தனியாக பார்க்கணும், கம்ப்ளீட்டட் தனியாக, இன்கம்ப்ளீட் தனியாக பார்க்கணும். பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டட் கொடுத்துருக்கு பாரு, பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டட் 8 days 6 days தனித்தனியாக ஃபில்டர் ஆகுதா? குரூப் ஆயிருக்கா தம்பி? ஆமா சார். அடுத்தது கிரிட்டிக்கல்ஸ் தனியா. கிரிட்டிக்கல் நோ, இதெல்லாம் கிரிட்டிக்கல் நோ, கிரிட்டிக்கல் எஸ் கீழே இருக்கு பாரு.
ஃபில்டர் ஆகுதா? அடுத்தது ஆமா சார் ஆமா டியூரேஷன் சார் டியூரேஷன் தான் ப்ரையாரிட்டி. இது மாதிரி நம்ம வந்து என்ட்ரி போர்ட் அதை பேஸ் பண்ணி பிரிக்கலாம். புரிஞ்சுதா? இது வந்து இந்த டேட்டாங்கிற டேப் வந்து we can use it for anyone. அதே மாதிரி காலண்டர்னு ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்களா? இங்க பாருங்க, என்ன தெரியுது? ஹலோ ஹலோ கேலண்டர் டேட். காலண்டர் செட்டிங்ல அன்னன்னைக்கு என்னென்ன ஒர்க் நடக்கணும் அந்த டியூரேஷன்ஸ் இன்னைக்கு எங்க? என்ன டாஸ்க் இருக்கு சார்? என்னம்மா என்னம்மா? இன்னைக்கு என்னென்ன டாஸ்க்னு வந்திருக்கு சார்? எஸ், அதேதான். இது மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி இல்லையா, கேண்ட் கிளிக் பண்ணா கேண்ட் வந்துடும், நார்மல் ஆயிடும். அடுத்தது டைம் ஸ்கேல். இப்ப பாத்தீங்கன்னா இந்த டைம் ஸ்கேல்ங்கிறது எங்க அப்ளை ஆகும்னா, இங்க இருக்கு பாத்தியா, கேண்ட்ல மேல பாரு 19th அக்டோபர் இருக்கா? ஹலோ, ஆமா சார். இதுல வந்து என்ன செய்யலன்னா, இங்க டைம் ஸ்கேல் கொடுத்துட்டு இந்த டேஸ் வச்சு பாக்குறியா இல்ல ஹவர் வச்சு? இப்ப என்ன சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஹவர்ல ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன், மெடிக்கல் ப்ரொடக்ஷன்லாம் ஹவர்ல இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? ஹவர்ஸ், வச்சுக்கணும். குவார்ட்டர், டேஸ், வீக்ஸ், தேர்ட்ஸ் ஆஃப் த மந்த், மந்த்ஸ், குவார்ட்டர்ஸ், ஹாஃப் இயர், இயர்ஸ். உனக்கு ப்ராஜெக்டோட நேச்சர் எப்படியோ இருக்கும். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல டெய்லி வர்ஸ் தான் நீ பார்க்க போற. சப்போஸ் உனக்கு ஏதாவது டிவியேஷன் இருந்தா இங்க மாத்திக்கோ. புரிஞ்சுதா? ஹலோ, ஓகே சார். ஓகே சார். அதே மாதிரி இங்க ஜூம் கண்ட்ரோல். இது ஜூம் அவுட்னா சின்னதாயிடும், இதே ஜூம் இன்னா பெருசா வரும். க்ளோஸா பார்த்துக்கலாம். இல்ல ஜூம்ல போயிட்டு இது வந்து எப்படி கவுண்டிங் எடுக்கணுங்கிறது இருக்கு. நார்மலா இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர்ல பர்சன்டேஜ் இதில் சொல்லுவாங்க. இது வந்து 1 வீக் ஜூமா, 2 வீக்ஸ் ஜூமா. இங்க பாரு 1 டே ஜூம் கூட கிட்டக்க வச்சு பார்க்கலாம். கிட்டக்க இருக்கும் 1 டே ஜூம்ல. இப்போ வந்து 7 டே ஜூம் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ. தெரியுதா உனக்கு? ஹலோ, தெரியுதாமா? தெரியும் சார். இதே மாதிரி தான் ஜூம் கண்ட்ரோல் கொடுக்கலாம். இதுக்கு பதில் என்ன செஞ்சுக்கிறேன்னா 1 வீக் கஸ்டம். இது வந்து நார்மலாக 1 வீக் ஜூம் வச்சுக்கிறேன் நான். ரீசெட் கொடுத்தீங்கன்னா நார்மல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே வந்து மேலே பார்த்தீங்கன்னா 19th அக்டோபர்னு வந்திருக்கா? வேரில் வச்சு டைம் ஸ்கேல் கிளிக் பண்ணி 2 லைன் தானே வந்திருக்கு, மந்த் வரல. தெரியுதா? ஆமா சார். அப்போ டாப் டயர், மிடில் டயர், பாட்டம் டயர், நான் ஒர்க்கிங் டைம் 4 டைம் ஸ்கேல் வந்திருக்கா? இதில் போயிட்டு 3 டயர் சிஸ்டம் கொடுத்துரு. இங்கே போய் பாருப்பேன், மேலே பாரு மந்த் வந்திருக்கா? ஹலோ, இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். இங்க பாருங்க, திரும்ப போயிட்டு டைம் ஸ்கேல், இதுல போயிட்டு சிங்கிள் டயர் சிஸ்டம், 2 டயர் சிஸ்டம், 1 டயர் சிஸ்டம். இதுல எனக்கு டேஸ் மட்டும் வந்தா போதுன்னா 1 டயர் வச்சுக்கோ. டேஸ் வித் ரேஞ்ச், வீக்லி ரேஞ்ச் வேணும்னா 2 டயர், மந்தோட வேணும்னா 3 டயர். ஓகே ஓகே சார். அதே மாதிரி ஓகே சார். ஓகே சார். இதுல வந்து நம்ம காலண்டர் சிஸ்டம் என்ன சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்கிறது இருக்கு. இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாரு, யூஸ் ஃபிஸ்கால். ஃபிஸ்கால்னா என்ன சிஸ்டம்? நார்மல் என்ன சிஸ்டம் காலண்டர் நம்ம ஃபாலோ பண்றோம்? சொல்லுமா? ஜார்ஜியன் சிஸ்டம். ஜெனரல் வரது ஜார்ஜியன் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் வருதுல்ல கேலண்டர்ஸ். ஆமா சார். அது வந்து ஜார்ஜியன் சிஸ்டம் சொல்றது. இது ஜெனரல் சிஸ்டத்துக்கு ஃபாலோ பண்றது. ஃபிஸ்கல்ங்கிறது எப்ப யூஸ் பண்ணுவாங்க? தெரியாது சார். ஃபினான்ஸ் ஏப்ரல் டு மார்ச். ஏப்ரல் 1st இருந்து மார்ச் 31 வரையும் கவுண்ட் பண்ற சிஸ்டம் பேர் ஃபைனான்சியல் காலண்டர் சிஸ்டம். இது ஃபிஸ்கால் இயர்னு சொல்லுவாங்க. நம்ம ஜெனரலா ஃபாலோ பண்றது என்னது? ஜார்ஜியன் சிஸ்டம். இப்போ என்ன செய்யலாம், இந்த எடுத்து விட்டீங்கன்னா ஜார்ஜியன் சிஸ்டத்துக்கு போயிடும்.
டிக் எடுத்துட்டீங்கன்னா டிக் இல்லைன்னா ஃபிஸ்கல் இயருக்கு வரும். உனக்கு எப்படி வேணுமோ நீ எடுத்துக்கோ. ப்ராஜெக்ட் பீப்புள் சொல்லுவாங்க உனக்கு. ஹலோ, ஓகே சார், ஓகே சார். அடுத்தது இந்த இங்க வந்து கண்ட்ரோல் கொடுத்துட்றோம். அடுத்தது பார், ஜூம் டு என்டையர் ப்ராஜெக்ட்னா அந்த கேலண்டரியை வந்து ஃபுல்லா இந்த நம்மளுக்கு கிளியரா கொண்டு வந்து நிறுத்துதா, ஜூம் அட்ஜஸ்ட் பண்ணி. தெரியுதா தம்பி? ஆமா சார், ஆமா சார். செலக்டட் டாஸ்க்னா நீ வந்து இங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த டாஸ்க் நேம் வேணுமோ இங்க வச்சுட்டு ஒன்னோ ரெண்டோ இதுல போயிட்டு செலக்டட் டாஸ்க் கொடு. அந்த ரேஞ்ச் மட்டும் உனக்கு ஒரு காட்டு, க்ளோஸரா காட்டும். ஓகே, ஓகே. ஓகே சார். இப்போ வியூ கண்ட்ரோல் Okay, முடிஞ்சு sir. போச்சு. வியூ கண்ட்ரோல் முடிஞ்சு போச்சு. இங்க இருக்கு பாத்தியா, டாஸ்க் வியூஸ், ரிசோர்ஸ் வியூஸ், இதெல்லாம் வந்து கரஸ்பாண்டிங் வியூஸ் நீ எடுக்கிறதுக்கு உதவும். நெட்வொர்க் டயக்ராம்ங்கிறது நத்திங் பட் இங்க பார் ஒரு சார்ட் மாதிரி வருதா? ஆமா சார். இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மலா வேணா கேண்ட கிளிக் பண்ணிக்கோ. அதே மெயினான திங்ஸ் இப்ப சொல்ல போறேன், நல்லா பாத்துங்க. எக்ஸ்போர்ட் இப்ப எம்எஸ்பில பண்ணிட்டோம் நம்ம. ஹலோ, ஹலோ. சொல்லுங்க சார். எம்எஸ்பிக்கு அப்புறம் வந்துட்டு இன்னும் 10 நிமிஷம் தான் எனக்கும் இங்க டைம் கொடுத்துருக்கு. எம்எஸ்பிக்கு பிறகு இப்ப எம்எஸ்பில இருந்து இப்ப வெளியில உள்ள ஃபார்மேட்டுக்கு நான் அனுப்பணும். இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ல 2 ஆப்ஷன் இருக்கு. கிரியேட் பிடிஎஃப், டைரக்டா நான் பிடிஎஃப் பிரிண்ட் பண்ணணும். நீ வந்து எந்த வியூ பிடிஎஃப் பிரிண்ட் பண்ண போறியோ அதை இங்க வச்சுக்கோ. கிரியேட் பிடிஎஃப் இந்த இடத்துல வச்சுட்டு இங்க பாரு, எக்ஸ்போர்ட் கிரியேட் பிடிஎஃப் ஆர் எக்ஸ்பிஎஸ் டாக்குமெண்ட். இதுல போயிட்டு என்னென்ன செட் பண்ணணுங்கிறது, இது வந்து இமேஜை வந்து பிடிஎஃபா மாத்து. ஸ்கிரீன்ல இருக்குல்ல நீ பாக்குற விஷயத்த. ஹலோ, ஓகே சார், ஓகே சார். சொல்லுங்க சார். இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எல்லா டியூரேஷன்ல உள்ள டேட்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாத்தையுமே பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி உனக்கு பிரிண்ட் ஆயிடும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா சேவ் ப்ராஜெக்ட் ஃபைலஸ் என்ன இருக்கு பார். ஹலோ, Project 2007. எஸ். ப்ராஜெக்ட்ங்கிறது கரண்ட் வெர்ஷன், தட் இஸ் 2010 2013 வரலையும் உள்ள வெர்ஷனுக்கு இது யூஸ் பண்ணிக்கணும். லோ வெர்ஷன் எம்எஸ்பி 2007 லோ வெர்ஷனுக்கு வேணும்னா இந்த வெர்ஷன் கிளிக் பண்ணி மாத்திக்கோ. சப்போஸ் உன்னுடைய கிளைண்ட் வந்து 2007ல மட்டும் இருக்காரு, லோ வெர்ஷன்ல இருக்காருன்னா இங்க வந்து மாத்தணும் நீ. புரிஞ்சுதா? Okay, sir. பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிட்டு இங்க வந்து சேவ் ப்ராஜெக்ட் as a ஃபைல்னு கொடுக்குமா? ஆமாப்பா, ப்ராஜெக்ட் ஃபைல் கொடுத்து அது லோ வெர்ஷன். ஏன்னா வந்து நீ பாட்டுல வந்து நீ கரண்ட் வெர்ஷன் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆனா வந்து கரண்ட் வெர்ஷன்ல இருக்கும், கிளைண்ட்டுக்கும் லோ வெர்ஷனா இருக்கு. என்ன பண்ணுவ நீ? யாருப்பா கிளி கத்துது? லோயர் வெர்ஷன்ல தான் சார் சேவ் பண்ணணும். கிளி அப்புறம் கத்தல இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்புறம் இங்க ஏதாவது பண்ணீங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்னா, சப்போஸ் நீ இது ரொட்டீன் ஒர்க்காவே பண்ண போறேன்னா ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்டா ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்ப தேவையோ அந்த டாஸ்க் எல்லாம் ரிப்பீட்டபிளா உள்ள இருக்கணும். அதுக்குள்ள டெம்ப்ளேட் ஃபைலா மாறிடும், எம்எஸ்பி டெம்ப்ளேட்டா மாறிடும். ஸோ இது வந்து கம்பெனிஸ்ல இருக்குல்ல, மேனுஃபேக்சரிங் கம்பெனி எல்லாம் பண்றாங்க தெரியுமா? ஹலோ, ஹலோ. சொல்லுங்க சார். மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்கள ரிப்பீட்டிங்ல பண்றாங்கல்ல டெய்லி, அந்த இதுக்கெல்லாம் டெம்ப்ளேட்டா மாத்தி வச்சிருவாங்க. ஒரு தடவை கிரியேட் பண்ணி டெம்ப்ளேட்டா மாத்தி விட்டுருவாங்க. டெய்லி அந்த டெம்ப்ளேட்டை காப்பி பண்ணி போட்டு அந்த ஃபைல் சிஸ்டத்தை மட்டும் அப்டேட் பண்ணிட்டே போயிடுவாங்க. டேட் வைஸ் மாத்திடுவாங்க. புரிஞ்சுதா? ப்ராஜெக்டாவும் வச்சுக்கலாம், Okay, ப்ராஜெக்ட். sir. அடுத்தது எக்ஸல் எனக்கு வேணும். இப்ப கிளைண்ட் கிட்ட எக்ஸல் மட்டும் தான் இருக்கு. இப்ப எக்ஸல் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்ல ப்ராஜெக்ட் 1 இப்ப பாத்தீங்கன்னா
என்னென்ன டீட்டெயில்ஸ் எடுக்கணும் பாரு. செலக்டட் டீட்டெயில்ஸா, செலக்டட் டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்கு பாரு. டாஸ்க், ரிசோர்சஸ், அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கணும். பாருங்க, எல்லா ஃபீல்டையும் என்னால் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. இப்போ என்ன செய்யணும், அசைன்மெண்ட்ஸை நிறுத்திட்டு இது வந்து செலக்டட் கிளியரால். இப்போ வந்து என்ன செஞ்சுக்கணும், ஒரு ரோல பேஸ் ஆன் த டேபிள். இதில் வந்து என்ன செய்யலைன்னா எந்த பேஸ் பண்ணி எடுக்க போகிறோங்கிறது இருக்குது. டியூரேஷனா இதாக இருக்கு, காஸ்டா இல்லை டியூரேஷனா டிலேவா. என்ன எடுத்துக்கலாம், என்ட்ரி. சம்மரி சார். எஸ், கீழே என்ட்ரி அண்ட் வச்சுக்கணும்னா அப்போ ஃபினிஷ். டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இருவர் டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் தெரியுதா உனக்கு இப்போ தம்பி? தெரியுது சார். தெரியுது சார். இப்போ ப்ராஜெக்ட் 1ன்னு இருக்கு தெரியுதா, எக்ஸல் ஃபைலு. ஆமாம் சார். இது வந்து நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து ரெடி பண்ணிட்டு அதை எக்ஸல் ஃபைலாக அவங்க மாற்றி அனுப்பலாம். அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல். எக்ஸ்எம்எல்னா என்ன தெரியுமா? தெரியும் சார். தெரியாது சார். இன்டர்நெட் ஃபைல், நேராக வெப்பேஜ் ஃபைலில் டேட்டாஸ் இருக்குல்ல, நம்ம என்ட்ரி போட்டு வச்சிருக்கீங்களா சீட்டு. ஹலோ ஹலோ, இன்டர்நெட்ல எப்படி சார், புரியல. நீ வந்துட்டு இந்த கூகுள்லாம் பார்க்குறீங்களா, கூகுளில் வரும்போது அந்த பேஜ் தான் எக்ஸ்எம்எல் பேஜ்னு சொல்லுவாங்க தம்பி. சரி சார், சரி சார். இப்போ நீ போட்டிருக்கீங்களா ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ், ஆமா சார். அதை டைரக்டாவே அந்த ஃபார்மேட் எல்லாம் மாத்தாம அப்படியே தூக்கி எக்ஸல், அதாவது இன்டர்நெட் பேஜை மாத்திக்கலாம், எக்ஸ்எம்எல் பேஜை. சரி சார், சரி சார். அதே மாதிரி சேவஸ். இதுல பாத்தீங்கன்னா பிரச்சனை என்னன்னு பாரு, இங்க பாரு என்னென்ன இருக்கு பாரு, அப்படியே பாரு. ப்ராஜெக்ட் எம்எஸ் ப்ராஜெக்ட் 2007, எம்எஸ் ப்ராஜெக்ட் 2002, 2003, ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட், ப்ராஜெக்ட் 2007 டெம்ப்ளேட், பிடிஎஃப், எக்ஸ்பிஎஸ், எக்ஸல் ஒர்க் புக், எக்ஸல் பைனரி ஒர்க் புக், டெக்ஸ்ட், டேப், சிஎஸ்வி, எக்ஸ்எம்எல் ஃபார்மேட். இதெல்லாம் இருக்கா? ஆமா சார். நீ வந்து கஸ்டமர் உனக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கறாங்களோ நீ என்ன செய்யணும், அந்த இதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அதை கொடுத்து சேவ் பண்ணணும். எஸ், அதே தான். முடிஞ்சதா உனக்கு? எனக்கு தெரிஞ்ச அதே மாதிரி இன்னொன்று பார்த்துக்கோ, ஷேர். இப்போ ஷேருங்கிறது நத்திங் பட், இங்கே வந்துட்டு ஒன் டீமில் 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, 10 பேர் டிஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நீ என்ன செய்கிற, ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி காமனாக ஆரம்பிக்கணும். இப்போ என்ன பண்ணுவ, சேவ் பண்ணிட்டு. ஹலோ, சொல்லுங்க சார். இதில் கோ டு சேவஸ் இருக்குல்ல, சேவஸில் போயிட்டு டிஃப்ரெண்ட் அதாவது ஹெச்விஎஸ்சி தனியாக, ஸ்ட்ரக்சரல் தனியாக, எலக்ட்ரிக்கல் தனியாக கொடுத்துக்கலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு. சரி சார், சரி சார். அப்படி இல்லையா, இமெயில் போட்டிங்கன்னா உன்னோட கிளைண்ட் எல்லாம் இமெயிலில் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, நேராக இமெயிலே தட்டி விட்டுறலாம். இங்கேருந்தே இமெயில் போயிடும், எம்எஸ்பிலேருந்து நேராக நீ வந்து சேவஸ் பண்ணி நீ வந்து இன்னொரு இடத்துக்கு போய் அனுப்புறங்கிற அவசியம் இல்லை. இங்கேருந்து டேரெக்டாக இமெயில் அனுப்பலாம், ஷேர் பண்ணிடலாம் டேட்டாவை. ஓகே சார். அதே மாதிரி பிரிண்ட் பண்ணணும், இங்கே இருக்கு பாரு, கரண்ட் ஸ்க்ரீன் பிரிண்ட் ஆகிடும். என்ன ஸ்க்ரீன் வச்சிருக்கியோ அந்த ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்கலாம். எந்த ஸ்க்ரீன் வேணாலும் நீ வச்சுக்கோ, எந்த டேட்டா வேணாலும் எடுத்து உள்ள வச்சுக்கோ, பிரிண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஃபார்மேட் பண்ணணும்னு ஒன்று இருக்கு தெரியுதா? ஆமா சார். ஆமா வந்து சார். இந்த இது ஒரு நீ அப்பியர் ஆகுதுல ஒரு காலமோ என்ட்ரி டேபிளோ, ஆமா சார். இந்த இடத்துல வந்து ஒரு ரோ எப்படி இன்சர்ட் ஆகணும், ஏதாவது அப்பியர் ஆகணும், கலர் என்ன ஃபார்மேட்ல இருக்கணும், இதுல பார்ல என்ன ஃபார்மேட்ல இருக்கணுங்கிறத நீ கொடுத்துக்கலாம் கஸ்டமருக்கு. ஏன்னா வந்து எல்லா ப்ராஜெக்டும் ஒரே மாதிரி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இங்க கொடுத்துருக்காங்க பார்த்தியா கலர் டெம்ப்ளேட்ஸ், இந்த பேட்டர்னை மாத்தி கொடுத்துக்கோ. அதே மாதிரி பேஸ்லைன் கண்ட்ரோலு,
அது அவங்க கொடுத்துருக்க கலர் தான் சூஸ் பண்ண முடியுமா இல்ல நம்மளா சூஸ் பண்ணிக்கலாம்? நாம இங்கே சூஸ் பண்ணலாமே. இங்க கொடுத்துருக்கிறதா இங்க டெம்ப்ளேட்ல இங்க இருக்கிறதா எடுக்கணும். இங்க எண்டில் வந்துட்டு இதான் இதான் எடுத்துக்க முடியுங்க. ஷெட்யூலிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் எடுத்துக்கலாம். இங்க இப்ப பாரு, நான் டிக் அடிச்சேன்னா அந்த இதெல்லாம் மாறுதா பாரு. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு இங்க. ஆமா சார். அதே மாதிரி இங்க ஃபார்மேட்ல போயிட்டு பார் ஸ்டைல்ஸ் 2 கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க பாத்தியா? ஆமா சார். அதை நீ உன் இஷ்டத்துக்கு மாத்திக்கலாம். அதே மாதிரி இங்க வந்து டாஸ்க் பாத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, டாஸ்க் பாத்து இஸ் நத்திங் பட் இந்த இடத்துல வளைச்சு விட்டுருக்காங்க பாத்தியா? ஆமா சார். கனெக்டிவிட்டி, அதை சேஞ்சஸ் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணணும். இதுல ப்ரெடிஷர்ஸ் வேணுமா, டிரைவிங் ப்ரெடிஷர்ஸ் வேணுமா, சக்சஸர்ஸ் வேணுமா? டிரைவிங் ப்ரெடிஷர்ஸ்னா பாரு, எது வந்து ஆப்ரேஷன்ல இருக்கோ அது கணக்குல தனியா கொண்டு வரும். இல்ல ப்ரெடிஷர்ஸ்னா அது அந்த மாதிரி. இந்த சக்சஸர்ஸ்னா ஓகே சார். நீ வந்து எங்க ஹைலைட் பண்ணணும் அதை செஞ்சுக்கலாம், அதை ஹைலைட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு ரோக்கு நடுவில் ஒரு காலம் இன்சர்ட் பண்றது, இது காலம் செட்டிங்ஸ், இது லெஃப்ட் ரைட் டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன், அதே மாதிரி கிரிட் இதெல்லாம் வச்சுக்கிற பாரு, கிரிட் லைன்ஸ்.